அண்மை செய்தி. மகாவிஷ்ணு விவகாரத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் 3 நாட்கள் விசாரணை நடத்த உள்ளதாகவும் அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன், வணக்கம். தற்போது மகாவிஷ்ணு விவகாரத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். மகாவிஷ்ணு சர்ச்சை தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த பள்ளிக்கல்வி இயக்குநர் திரு கண்ணப்பன் இன்று தனது அறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் வழங்குவார் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் இது தொடர்பாக தற்போது பள்ளிக்கல்வித்துறை ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி விசாரணை இன்னும் நிறைவு பெறவில்லை, நாளை வரை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது என்றும் அதற்கு பிறகே அறிக்கை அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்ற தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இதற்கு முக்கியமாக ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அதாவது தலைமை ஆசிரியர்கள் இடமாறுதலுக்கு பல்வேறு ஆசிரியர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. முதலில் அதிகாரிகளை விசாரணை செய்ய வேண்டும். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலரை விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதன் பிறகுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்று அமைச்சரை சந்தித்து முறையிடவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த விசாரணை அறிக்கை சமர்ப்பிப்பது என்பது மேலும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு சங்கங்கள் அமைச்சரிடம் வைத்த கோரிக்கை பிறகு இதில் அரசு என்ன விதமான முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்து அறிக்கை அதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.